வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டியூட்டர்ஸ். போன காணொளியில் நம்ம தமிழகத்தின் கல்வி முறைகள் விடுதலைக்கு முன் பார்த்தோம். ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக தமிழகத்தின் கல்வி முறைகள் விடுதலைக்கு பின் அப்படின்ற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து யூனிட் 5ல் கவர் ஆகுது. ஸோ 1947 ஸ்டில் 2026 வரைக்கும் உள்ள தமிழகத்தின் கல்வி முறைகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். ரொம்பவே முக்கியமான டாபிக். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம கான்ஸ்டிடியூஷன்லேருந்தே போயிடலாம். ஸோ கல்வி சார்ந்த அரசியலமைப்பு விதிகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாக்கா ஆர்டிக்கல் 15. ஸோ இது எல்லாமே அடிப்படை உரிமைகளில் கவர் ஆகும். ஆர்டிக்கல் 15 என்ன சொல்லுது? மதம், இனம், சாதி, பாலினம் ஆகிய எவற்றை கொண்டும் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல் 15. ஸோ அனைவருக்கும் சமமான கல்வி மற்றும் எல்லாத்துலேயுமே சமமாக இருக்கணும், எந்தவித பாகுபாடும் இருக்கக்கூடாது. ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிக்கல் 15. அடுத்ததான் ஆர்டிக்கல் 21A. ஸோ ஆர்டிக்கல் 21A வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஸோ இது எதை பற்றி பேசுது? 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வியை பற்றி பேசுகிறதா இந்த ஆர்டிக்கல் 21A. ஸோ இதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 86வது சட்ட திருத்தம். ஸோ இதுவும் முக்கியம், இதோட இயரும் முக்கியம். 86வது சட்ட திருத்தம் 2002 தான் இந்த ஆர்டிக்கல் 21A வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது. ஆர்டிக்கல் 21A எதை பற்றி பேசுது? 6 முதல் 14 வயது வரையுள்ள குழந்தைகளுக்கான கட்டாய இலவச கல்வியை பற்றி பேசுது. 86வது சட்ட திருத்தம் 2002. ஸோ அடுத்ததான் ஆர்டிக்கல் 13. ஆர்டிக்கல் 30 எதை பற்றி பேசுது? சிறுபான்மையினர் கல்வி நிர்வகிக்கும் உரிமை. ஸோ சிறுபான்மையினர் வந்து கல்வி நிலையங்களை வந்து நிர்வகிக்கிற உரிமையை பற்றி பேசுகிறதா இந்த ஆர்டிக்கல் 30. அடுத்ததான் ஆர்டிக்கல் 45. ஸோ ஆர்டிக்கல் 45 எதை பற்றி பேசும் அப்படின்னா 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய ஆரம்ப கால பராமரிப்பு மற்றும் கல்வியை பற்றி பேசுகிறது தான் ஆர்டிக்கல் 45. ஸோ ரொம்பவே முக்கியமானது, குழந்தைகளுக்காண்டி போடப்பட்டது. அடுத்ததான் ஆர்டிக்கல் 46. ஸோ சிறுபான்மையினர், பின்தங்கியவர்கள், பலவீனமான பிரிவு, ஸோ இவங்களுடைய கல்வி மற்றும் பொருளாதார பாதுகாப்பை பற்றி பேசுகிறதா இந்த ஆர்டிக்கல் 46. ஸோ அடுத்ததான் ஆர்டிக்கல் 51AK. ஸோ இது வந்து அடிப்படை கடமையில் இருக்கும் இல்லையா? ஸோ அடிப்படை கடமையில் இருக்கும். ஸோ அடிப்படை கடமையை பற்றி நம்ம நிறையவே பார்த்தாச்சு. அடிப்படை கடமை மொத்தம் 11. ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 42வது சட்ட திருத்தம். 42வது சட்ட திருத்தம் ஆண்டு 1976 இந்த அடிப்படை கடமையில் வந்து ஆர்டிக்கல் 51AK வந்து சேர்த்துருப்பாங்க. அடுத்ததா ஆர்டிக்கல் 350A. ஸோ இதுவும் முக்கியமானது, யாருக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்காது. ஸோ மொழி வாரியாக சிறுபான்மையினராக இருக்குவாங்க இல்லையா? ஸோ அவங்களுடைய தாய்மொழி கல்வியை உறுதி செய்கிறத பற்றி பேசுகிறதா இந்த ஆர்டிக்கல் 350A. அதாவது சிறுபான்மையினருக்கான தாய்மொழி கல்வியை வற்புறுத்துறது தான் இந்த ஆர்டிக்கல் 350A. ஸோ இது எல்லாமே கல்வி சார்ந்த அரசியலமைப்பு விதிகள். ஸோ அடுத்ததான் 1948. ஸோ விடுதலைக்கு பின்னாடி போடப்பட்ட கல்விக்காண்டி போடப்பட்ட முதல் குழு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் குழு. ஸோ இவங்க எதுக்காண்டி ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்கன்னா உயர்கல்விக்கு அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அதாவது யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு. அதே மாதிரி UGC அப்படின்ற பல்கலைக்கழக மானிய குழுவுக்கும் பரிந்துரை பண்ணாங்க. ஸோ இந்த பல்கலைக்கழக மானிய குழுனா ஒன்றும் கிடையாது, ஸோ உயர்கல்வி நிலையங்களுக்கு இதன் மூலியமாக நிதி அளிக்கணும். ஸோ இதுதான் இந்த UCG. ஸோ இதை போட சொல்லி வந்து பரிந்துரை பண்ணாங்க. ஸோ இது வந்து 1953 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக 1956 மாறுது. ஸோ இதன் பிறகு நிறைய கிராமிய பல்கலைக்கழகங்கள் வந்து தொடங்கப்படுது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1956 காந்தி கிராம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி வந்து திண்டுக்கல்ல தொடங்குறாங்க. ஸோ இடைநிலை கல்வி சீரமைப்பு பற்றி இன்னொரு குழுவும் போடப்படுது. அதான் 1953 லட்சுமண சுவாமி குழு. ஸோ இடைநிலை கல்வி ஆராய்கிறதுக்காண்டி போடப்பட்ட ஒரு குழு தான் என்னது? 1953 லட்சுமண சுவாமி குழு.
ஸோ அடுத்ததான் 1964 கோத்தாத்ரி குழு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழு. கோத்தாத்ரி குழுவுடைய ஆண்டும் முக்கியம் 1964. ஸோ இவங்க எதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, தேசிய கல்வி குழு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி கல்வியும் தேசிய வளர்ச்சியும். ஸோ கல்வியை வந்து தேசிய வளர்ச்சிக்கு நம்மளுடைய கல்வி வந்து எவ்வளோ பங்களிப்பு அளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய வேண்டும். ஸோ அது கல்வியை வந்து தேசிய வளர்ச்சிக்காண்டி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து 2002 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஆர்டிகல் 21A. ஸோ அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்ததா பல்கலைக்கழகங்களுக்கு தன்னாட்சி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக தொலைதூர கல்வி. ஸோ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. அடுத்த ஒன்று மும்மொழி கல்வி. ஸோ மும்மொழி கல்விக்கு வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மும்மொழி கல்வி அப்படின்றது எப்பவுமே காலங்காலமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தமிழ்நாடு வந்து இதை என்றைக்குமே ஃபாலோ பண்ணது கிடையாது, ஸ்டில் இப்போ வரைக்கும். அடுத்ததான் கட்டாய தாய்மொழி கல்வி. ஸோ தாய்மொழி கல்வியை வந்து கட்டாயமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் 350A கீழே. அடுத்ததான் 10th +2 +3 அப்படின்ற ஒரு சிஸ்டமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இருக்கு இல்லையா IAS IFS மாதிரி, IES அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கல்வி பணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி பணியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. 1964 கோத்தாத்ரி குழு. ஸோ கோத்தாத்ரி குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 1968 முதலாவது தேசிய கொள்கை வந்து போடப்படுது. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த தேசிய கல்விக் கொள்கை எல்லாமே முக்கியம். ஸோ முதல் முறையாக முதலாவது தேசிய கல்விக் கொள்கை எப்போ போடுறாங்க, 1968. ஸோ இது தமிழ்நாடு ஏற்றுக்கலை, ஏன்னா அப்படிங்க யார் சிஎம்மாக இருக்கா, அண்ணாதுரை அவர்களுடைய ஆட்சி காலம். ஸோ மும்மொழி கொள்கையை கட்டாயமாக எதிர்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணிட்டும் வராங்க. ஸோ அடுத்ததான் 1986 இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை. ஸோ இதுக்கு இந்த கல்விக் கொள்கையில் என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, பெண்கள், பழங்குடியினர், பட்டியலினத்தவர், ஸோ இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது கூட எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த தேசிய கல்விக் கொள்கை எதுன்னு கேட்கலாம். ஸோ பெண்கள், பழங்குடியினர், பட்டியல் இனத்தவர். ஸோ ஆல்ரெடி நிறைய இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆண்கள்லாம் கல்வி நிலையங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பல்கலைக்கழகங்களும் கொண்டு வந்தாச்சு. ஸோ கல்விக் கொள்கையில் நிறையவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அடுத்ததான் எங்கே வந்து வெயிட்டேஜ் கம்மியாக இருக்கும் அந்த பக்கம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பெண்கள், பழங்குடியினர், பட்டியலினத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வரப்பட்டதான் இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை. ஸோ அடுத்து முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு 1 கிலோமீட்டருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு இடைநிலை பள்ளி இருக்கணும், ஒவ்வொரு 7 கிலோமீட்டருக்கும் ஒரு உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி முதல் முறையாக டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோவை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 40 குழந்தைகளுக்கு ஒரு டீச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க இரண்டாவது கல்விக் கொள்கையில். ஸோ இப்போ இதை வந்து இன்னுமே கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ 30 குழந்தைகளுக்கு ஒரு ஆசிரியர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அடுத்ததான் மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வியை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்ததாக கரும்பலகை திட்டம். ஸோ மிக மிக முக்கியமான ஒரு திட்டம், இரண்டாவது கல்விக் கொள்கையில் கொண்டு வந்த ஒரு திட்டம். ஸோ கரும்பலகை திட்டம்னா ஒன்றும் கிடையாது, பள்ளி உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இந்த கரும்பலகை திட்டம். 1987 to 88 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுடைய டார்கெட் என்னென்னா 1992 இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிகளுடைய உட்கட்டமைப்பை மேம்படுத்துறது. ஸோ அதே மாதிரி IGOU அப்படின்ற திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த இரண்டாவது கல்விக் கொள்கையில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் 1992
அமெண்ட்மெண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இரண்டாவது கல்விக் கொள்கையுடைய ஒரு திருத்தம் தான் இந்த 1992. இது வந்து புது பாலிசி கிடையாது, சரியா? ஸோ இது வரைக்கும் 2 தான் பார்த்துருக்கோம். அதனுடைய திருத்தம் தான் 1992. ஸோ இவங்க நிறையவே நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே 2005 இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ முக்கியமானது என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ எல்லா கல்லூரிகள்லையும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருப்பாங்க, எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு வந்து இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ எப்போவுமே தமிழ்நாடு எல்லாத்துலேயும் விதிவிலக்காக தான் இருக்கும். ஸோ எதையுமே அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருந்தால் மட்டும்தான் அதை வந்து எடுத்துப்பாங்க. ஸோ இதனால் நிறைய உயர்கல்வி சேர்க்கை வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு வந்து நம்பினாங்க. ஸோ அதனால் அதை எடுத்துக்கல. ஸோ இதை ஆராயிறதுக்காண்டி 2006 அனந்த கிருஷ்ணன் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டியும் தமிழ்நாட்டில் போடுறாங்க. ஸோ ஓகே, அடுத்தது முக்கியமான ஒன்று 2001 to 2 சர்வ சிக்ஷா அபியான். ஸோ அதாவது அனைவருக்கும் கல்வி. ஸோ நம்ம எல்லா இடங்கள்லையும் இந்த சிம்பிளை பார்த்துருப்போம். ஒரு பென்சில் இருக்கும், பென்சில் மேலே 2 குழந்தைங்க இருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது. ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே கூட எழுதி போட்டிருப்பாங்க. ஸ்கூல்ஸ்லலாம் இது இருக்கும். ஸோ இது என்னென்னா தொடக்க கல்வியை வந்து 100% கொண்டு வரணும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். சர்வ சிக்ஷா அபியான் தொடக்க கல்வி சம்பந்தமானது, அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கணும் அப்படின்றது தான் இந்த சர்வ சிக்ஷா அபியான். ஸோ SSA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. SSA. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு திட்டம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலியமாக ஆர்டிக்கல் 21A கொண்டு வந்திருப்பான்னு பார்த்தோம் இல்லையா, ஆல்ரெடி பார்த்ததான். ஸோ அடுத்ததான் 2009 ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். ஸோ சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றது தொடக்க கல்வி சம்பந்தமானது. ஸோ இதில் என்ன கொண்டு வராங்கன்னா இடைநிலை கல்வியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் தேசிய இடைநிலை கல்வி இயக்கம். ஸோ அதில் வந்து 100% வந்து தொடக்க கல்வி இருக்கணும்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே என்னென்னா ஆல்ரெடி 52% இருக்க செகண்டரி என்ரோல்மெண்ட்டை, அதாவது பள்ளி வருகையை வந்து 75% உயர்த்தணும் அப்படின்றத நோக்கமாக கொண்டு வரப்பட்டதான். ஸோ ஆண்டு ரொம்ப முக்கியம், 2009. ஸோ SSA வந்து 2001 to 2, RMSA வந்து 2009. ஸோ அடுத்து வந்து மிக முக்கியமானது 2009 கொண்டு வரப்பட்ட கல்வி உரிமை சட்டம். ஸோ இதை எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க? ஏப்ரல் 2010 நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சொன்னதா இலவச மற்றும் கட்டாய கல்வி 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு ஆர்டிக்கல் 21A மென்ஷன் பண்ணச்சு இல்லையா, அதுதான். ஸோ அடுத்து இந்த சட்டத்துடைய மிக முக்கியமானது என்னென்னா 25% தனியார் பள்ளிகளில் தாழ்த்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு வழங்கணும். ஸோ இது வந்து மிக முக்கியமானது. ஸோ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பின்தங்கியவர்களுக்கும் தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு வழங்கணும். ஸோ இதனுடைய ஃபீஸ் எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டிக்குவாங்க. ஸோ ஃப்ரீயாகவே குழந்தைங்க வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதுதான் சொல்லுவாங்க இல்லையா, RTE ரைட் டு எஜுகேஷன், RTEன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த 2009 கல்வி உரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்டது. ஸோ அடுத்ததான் உடல் மற்றும் மன ரீதியான துன்புறுத்த தடை. ஸோ குழந்தைகளுக்கான மாணவர்களுக்கான உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை வந்து பாதுகாக்கணும். ஸோ ஆசிரியர்கள் வந்து குழந்தைகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்களை வந்து பிற பணிகள்லாம் ஈடுபடுத்தக்கூடாது. ஸோ அதுக்கும் தடை விதிச்சாங்க. இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து 2009 கல்வி உரிமை சட்டம் வந்து சொல்லுது. ஸோ இதை எப்போ நடைமுறைப்படுத்தினாங்க? ஏப்ரல் 2010. ஸோ அடுத்ததான் 2013 ராஷ்ட்ரியா உச்சாதார்
சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரியா உச்சதா சிக்ஷா அபியான். ஸோ இது என்னன்னா ஆல்ரெடி பார்த்தோம், தொடக்க கல்விக்கும் இடைநிலை கல்விக்கும் ஒன்று இருந்த மாதிரி இப்போ வந்து உயர்கல்வி சேர்க்கைக்காண்டி கொண்டு வரப்பட்டதான் இது. 2013 கொண்டு வரப்பட்டது, RUSA. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய டார்கெட் 2017. ஸோ 2017க்குள்ள உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 32% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை பொறுத்தவரை நம்ம தமிழ்நாடு எப்போவுமே முதலிடம் தான். ஸோ இது வந்து இந்தியாவுடையது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ஹோல் இந்தியாக்கானது. ஓகே, உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம், நம்ம வந்து தமிழ்நாட்டுடைய கல்வியை பற்றி பார்த்துட்ருக்கோம், இங்கேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக டவுட் வரும். ஸோ இதை எதனால் நம்ம படிக்கிறோன்னா, கல்வி அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு தனியாக ஒன்று இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர எல்லாமே என்னென்னா ஸ்டேட்கான பாலிசி தான். ஸோ இது எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ தமிழ்நாட்டுக்கும் அப்படி தான். ஸோ நம்ம கல்வின்னு சொல்லிட்டு படிக்கிறப்ப, அது ரிலேட்டடாக படிக்கிறப்ப இந்த ஸ்கீமெல்லாம் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம்ஸ் இது. ஸோ அதனால தான் இதை நம்ம இங்கே படிக்கிறோம். ஸோ 2013 உயர்கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா RUSA. ஸோ அடுத்ததாக 2018 சமக்ரா சிக்ஷா அபியான். ஸோ என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 3 ஸ்கீம் பார்த்தோம் இல்லையா, SSA, RMSA, RUSA. ஸோ இது மூணையுமே ஒருங்கிணைத்து சமர்கர் சிக்ஷா அபியான் சொல்லிட்டு 2018 மூணையும் ஒருங்கிணைத்து கொண்டு வராங்க, சமர்கர் சிக்ஷா அபியான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததா ரீசெண்டாக 2020 போடப்பட்ட புதிய கல்விக் கொள்கையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கஸ்தூரி ரங்கன் குழு, ஸோ இதுவும் முக்கியமானது. கஸ்தூரி ரங்கன் குழு அவர்களுடைய பரிந்துரை வந்து 2017 சொல்கிறாங்க. ஸோ 2017 கஸ்தூரி ரங்கன் குழு. ஸோ இவங்களுடைய முக்கிய பரிந்துரை என்ன? தொடக்க கல்வி சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ ஒரு 3 ஸ்டேஜ் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், அதாவது அடித்தள நிலை, தொடக்க நிலை, நடுநிலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ ப்ரீகேஜி டு செகண்ட் ஸ்டாண்டர்டு, அடுத்ததாக செகண்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்டு, 6th டு 8th ஸ்டாண்டர்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் வைஸாக இதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக மேல்நிலை, அதாவது 9th டு 12th உள்ளது எல்லாமே மேல்நிலை அப்படின்னு சொல்லிட்டு 4ஆக பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் அடிப்படை எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு இருக்கணும். அதே மாதிரி தொழில்நுட்ப கல்வியை வந்து 6ஆம் வகுப்புலேருந்தே கற்பிக்கணும், அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ். ஸோ இப்போ எல்லா கவர்மெண்ட் ஸ்கூலில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதை, ஸ்மார்ட் கிளாஸஸை. ஸோ 6thலேருந்தே தொழில்நுட்ப கல்வியை வந்து கற்றுக்கணும். கட்டாய தாய்மொழி கல்வி வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் வந்து, ஸோ தேசிய கல்வி நிறுவனம் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆசிரியர் கல்வி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமானது ஒரே மாதிரியான பாடத்திட்டம். ஸோ இந்தியா முழுக்க வந்து ஒரே மாதிரியான பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது சாத்தியமா? நிச்சயமாக கிடையாது. ஸோ இது எல்லாமே அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான். ஸோ அடுத்ததான் 2035க்குள்ள உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 50% ஆக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு எப்போவோ அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தை 50% ஆக்கணும் 2035க்குள்ள. அதே மாதிரி எம்ஃபில் அப்படின்ற ஒரு டிகிரியை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் மல்டிபிள் என்ட்ரி அண்டு எக்ஸிட், அதாவது ஸோ அடுத்ததாக தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வந்து நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி யூஜிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு HEC அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும், அதாவது உயர்கல்வி ஆணையம்.
ஸோ அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் யூனிவர்சிட்டியோடைய கேம்பஸ்லாம் இந்தியாவில் கொண்டு வரணும், அதாவது வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாமே இந்தியாவில் தொடங்க அனுமதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்திய யூனிவர்சிட்டிஸோடைய கேம்பஸை வந்து வெளிநாட்டில் கொண்டு போகிறாங்க. ஸோ இதன் பிறகு வந்து ஐஐடி மெட்ராஸ் 2023 தான்சானியாவில் தொடங்குறாங்க. அதே மாதிரி ஐஐடி டெல்லி 2023 அபுதாபியில் தொடங்குறாங்க. ஐஐடி மெட்ராஸ் 2024 வந்து ஸ்ரீலங்காலையும் தொடங்குறாங்க. ஸோ அடுத்து முக்கியமானது ஜிடிபியில் 6% வந்து கல்விக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பரிந்துரை. ஸோ ஸ்டில் இப்போ வரைக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ஜிடிபியில் 6% வந்து கல்விக்காண்டி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த கல்விசார் திட்டங்களை தான் பார்க்க போகிறோம், முக்கியமாக 2021க்கு பிறகு. ஸோ இது எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்குறாங்க, ரீசெண்டாக கொண்டு வந்த ஸ்கீம்ஸு. ஸோ தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே தனி செஷனாகவே நம்ம பார்க்கலாம், ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இது நம்ம ஸ்பெசிஃபிக்காக கல்வி சார்ந்த திட்டங்களை மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது இல்லம் தேடி கல்வி திட்டம். ஸோ எல்லா ஸ்கீம்ஸ்லையுமே நம்ம என்ன படிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து இயர் அண்ட் டேட். ஸோ அது ரொம்பவே முக்கியம், எந்த ஸ்கீம் எடுத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கீமில் நம்ம ஃபஸ்ட்டாக படிக்க வேண்டியது இயரும் டேட்டும். ரெண்டாவது எங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ இதுவுமே மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்ததாக இதனுடைய பெனிஃபிஷியரி யார். ஸோ இது மூணையும் தான் முக்கியமாக நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். அடுத்ததாக அந்த ஸ்கீமுடைய டார்கெட் என்ன, அவ்வளோதான். ஸோ ரொம்பவே சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டாக்க இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் 27 கொண்டு வரப்பட்டது. ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் அப்படின்ற கிராமத்தில் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. ஸோ டார்கெட் யார், 1 முதல் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் தான். ஸோ இது என்னென்னா கொரோனாவால் நிறைய கற்றலில் இடைவேளை ஏற்பட்டிருக்கும். ஸோ அதை சரி செய்யும் பொருட்டு என்னென்னா, ஸோ ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுக்குறது தான் இந்த திட்டம். ஸோ இது வந்து தன்னார்வலர்கள் மூலயமா செயல்படும். ஸோ அந்த தன்னார்வலர் வந்து 17 வயசுக்கு மேலே இருக்கணும். ஸோ தன்னார்வலர்கள் மூலயமா இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. ஸோ ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு திட்டம். ஸோ குழந்தைங்களுக்கு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையுள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்பிக்கப்படும் திட்டம் தான் இது. ஸோ மாலை 5 முதல் 7 மணி வரை டைம் பீரியட். ஸோ இந்த ஸ்கீம்ஸை பற்றி நிறையவே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம். ஸோ இல்லம் தேடி கல்வி திட்டம் 2021 அக்டோபர் 27. ஸோ அடுத்ததான் நான் முதல்வன் திட்டம். ஸோ முதல்வர் அவர்களுடைய கனவு திட்டம் அப்படின்னு இந்த திட்டம் வந்து அழைக்கப்படுது. ஸோ தமிழக முதலமைச்சருடைய பிறந்த நாளான மார்ச் 1, 2022 தான் இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சென்னையில். ஸோ இது யார் நடத்துனா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு கீழே இந்த திட்டம் வரும். ஸோ இது எதுக்காண்டி அப்படின்னா மாணவர்களுக்கான ஒரு திட்டம். ஸோ பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளி முடிச்சுட்டு தன்னுடைய கல்லூரி கனவை நிறைவேற்றுறதுக்காண்டி ஸோ நம்ம என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேம்பாட்டு பயிற்சிகளை வந்து இங்கே வழங்குறாங்க. ஸோ அதான் மாணவர்களின் திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஸோ அவங்களுக்கு அதற்கான பயிற்சியும் கொடுக்குறாங்க, ப்ளஸ் நிறைய புதிய கோர்சஸும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதனுடைய இலக்கு. ஸோ இது எக்ஸாமில் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய இலக்கு என்னது, ஆண்டுதோறும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களை வந்து உருவாக்குறது தான் இதனுடைய இலக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ இந்த நான் முதல்வன் திட்டத்துக்கே ஒரு சேட் போர்டு வச்சுருக்காங்க, அது என்னென்னா இளையா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் முதல்வன் திட்டத்துடைய சேட் போர்டு என்னது, இளையா ஏஐ. ஸோ இந்த திட்டத்தின் மூலியமாக இதனுடைய கிளை திட்டமாக நிறைய புதிய திட்டங்கள் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரீசெண்டாக கூட யூபிஎஸ்சி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து உதவித்தொகை வழங்குறத இந்த திட்டத்துக்கு கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ப்ரிலிம்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும், மெயின்ஸுக்கு ஒரு அமௌண்ட்டும், அதே மாதிரி அதை முடிச்சுட்டு இன்டர்வியூ போகிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டும் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு. ஸோ நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு திட்டம்.
ஸோ எதுக்காண்டி? மாணவர்களுடைய திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காண்டி. ஸோ இதுக்குள்ள நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. இந்த திட்டத்தில் வந்து சேரணும் அப்படின்னா 17லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கணும் நீங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கான திட்டம் இது. ஸோ அடுத்ததா எண்ணும் எழுத்தும் திட்டம். ஸோ இது வந்து ஜூன் 13, 2022 தொடங்கப்பட்டது. ஸோ இதுவுமே வந்து கொரோனாவால் ஏற்பட்ட கற்றல் இடைவேளையை சரி செய்கிறதுக்காண்டி கொண்டு வந்த திட்டம் தான். ஸோ இது எங்கே தொடங்கினாங்க அப்படின்றதும் முக்கியம். அலிஞ்சிவாக்கம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இதை வந்து தொடங்குறாங்க. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2025க்குள்ள 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு வாசிக்கும் மற்றும் எழுத்து திறனை மேம்படுத்துறது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக என்னென்னா 2023-24 கல்வியாண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த திட்டத்தை 4ஆம் மற்றும் 5ஆம் வகுப்பு வரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த திட்டம் வந்து 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை. ஸோ எண்ணும் எழுத்தும் திட்டம் தொடக்கம் எப்போ? ஜூன் 13, 2022. ஸோ 2022 தான் மேக்ஸிமம் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அடுத்து போகலாம். ஸோ அடுத்துதான் சிற்பி திட்டம். சிற்பி திட்டம் அப்படின்றது செப்டம்பர் 14, 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சென்னையில் தான் இது தொடங்கப்படுது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா மாணவர்களை வந்து குற்றச்செயல்களுக்கு தீர்வு காணவும் அவர்களை வழிநடத்தவும் கொண்டு வரப்பட்டது. ஸோ மாணவர்கள் வந்து எந்தவித குற்றச்செயல்களையும் ஈடுபடுத்தாமல் இருக்கிறதுக்கான அறிவுரைகளை வழங்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஸோ இது வந்து 100 பள்ளிகளில் காவல்துறையால் செயல்படுத்தப்படுது. ஸோ அடுத்ததான் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ தமிழ்நாட்டில் மதிய உணவு வழங்கும் திட்டம் ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? 1920 நீதி கட்சியில் வந்து தியாகராய செட்டி அவர்களால் சென்னை 1000 விளக்கு பகுதியில் முதல் முறையாக செயல்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு காமராஜர் அவர்களுடைய காலகட்டத்தில் 1955 மதிய உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கும் திட்டத்தை காமராஜர் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில். ஸோ எட்டயபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாடு பூராவுமே இந்த திட்டம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அடுத்ததாக 1982 எம்ஜிஆர் அவர்களால் இந்த திட்டம் வந்து சத்துணவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு ஸோ குழந்தைகளுக்கு சத்தான உணவுகளை வழங்கி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசண்டாக செப்டம்பர் 15, 2022 தமிழக முதல்வரால் குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டமும் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சம்மந்தமாக ஒரு சில நியூஸ் பார்க்கலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 1995 தான் இந்த ஸ்கீமையே கொண்டு வராங்க. ஸோ தமிழ்நாடு வந்து எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடி தான். ஸோ 1995 பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தை வந்து தொடக்க கல்விக்கான தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் அப்படின்ற பேரில் கொண்டு வராங்க. ஸோ லேட்டராக 2021 இந்த திட்டம் வந்து பிரதான் மந்திரி போஷன் சக்தி நிர்மான் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றமும் செய்யப்பட்டிருக்கு. சரி, நம்ம இங்கே வரலாம். ஸோ முதல்வரின் காலை உணவு திட்டம் எங்கே தொடங்குறாங்க? மதுரையில் ஆதிமூலம் அப்படின்ற மாநகராட்சி பள்ளியில். ஸோ இதுக்கான பொது உணவு சமைப்பு கூடம் வந்து நெல்பேட்டையில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பொது உணவு சமைக்கும் கூடம் வந்து நெல்பேட்டையில் தொடங்கியிருந்தாங்க. ஸோ 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச காலை உணவு வழங்கும் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை வந்து 2023 எல்லா தொடக்க பள்ளிக்கும் விரிவுபடுத்துகிறாங்க. ஆகஸ்ட் 25, 2023. ஸோ அடுத்த கட்டமாக அனைத்து அரசு ஃபஸ்ட்டு வந்து அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் 2023 வரை. ஜூலை 15, 2024 முதல்ல அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் இந்த திட்டம் வந்து விரிவுபடுத்தப்படுது. ஸோ ரொம்பவே முக்கியமான திட்டம் முதல்வரின் காலை வழங்கும் திட்டம். அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15, 2022. ஸோ அடுத்ததான் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் தொடக்கம்
மார்ச் 2022. ஸோ பேராசிரியர் அன்பழகன் வந்து தமிழகத்துடைய முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்திருப்பார். ஸோ இவருடைய நூற்றாண்டு நினைவாக வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எங்கே அப்படின்னா வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2022 to 23 தமிழக நிதிநிலை அறிக்கையில் இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 7,000 கோடி நிதி வந்து இதுக்காண்டி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 18,000 ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் வந்து தமிழக அரசு பள்ளிகளில் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக அரசு பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் வகுப்புகள், கணினி ஆய்வகங்கள் மற்றும் நவீன கழிப்பறைகள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தின் மூலயமா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் மகிழ் கணிதம் திட்டம் ஜனவரி 25, 2022 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ ஜனவரி 25 என்னது தேசிய வாக்காளர் தினம். ஸோ சென்னையில் தொடங்கப்பட்டிருக்கும். 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான கணித அறிவை மேம்படுத்துறதுக்காண்டி இந்த திட்டம் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அந்தந்த பள்ளி ஆசிரியர்களை கொண்டே இதற்கான கணித பயிற்சியும் வழங்கப்படும். ஸோ மகிழ் கணிதம் திட்டம் ஜனவரி 25, 2022. ஸோ வானவில் மன்றம் நவம்பர் 28, 2022 தொடங்கப்பட்டிருக்கும் திருச்சியில். ஸோ 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுடைய அறிவியல் அறிவை வளர்க்கும் பொருட்டு போடப்பட்டதான் வானவில் மன்றம். ஸோ வானவில் மன்றத்துடைய கோட்ஸ் என்னன்னா எங்கும் அறிவியல் யாவும் கணிதம். ஸோ இதுதான் இதனுடைய முக்கியமான கோட்ஸ். ஸோ ஸ்டெம் அப்படின்ற ஒரு முக்கியமான இதுவும் இருக்குது. இதில் ஸ்டெம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்கு தான் இந்த வானவில் மன்றத்தில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வானவில் மன்றம் நவம்பர் 28, 2022. ஸோ அடுத்ததான் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி செப்டம்பர் 1, 2023 கொண்டு வரப்பட்டிருக்கு. அதாவது பள்ளி வளாகங்களை வந்து கட்டமைக்கும் பொருட்டு போடப்பட்டது. ஸோ பள்ளியை வந்து சுத்தமாகவும் பசுமையாகவும் வச்சுக்கிறதுக்காண்டி போடப்பட்ட ஒரு திட்டம். ஸோ மாணவர்களுக்கு இடையே குழுக்கள் அமைக்கப்பட்டு பள்ளி வளாகத்தை சுத்தமாகவும் பசுமையாகவும் எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களை ஊக்குவிக்கிறது தான் இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம். ஸோ அடுத்ததாக தகைசால் பள்ளி செப்டம்பர் 5, 2022. ஸோ சென்னையில் தொடங்குறாங்க. இது எதுக்காண்டி அப்படின்னா தனியார் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு கட்டமைப்பு வசதியோட 28 தகைசால் பள்ளிகள் வந்து தொடங்குறாங்க. ஸோ அடுத்ததாக மாதிரி பள்ளிகள். ஸோ மாதிரி பள்ளிகள் வந்து செப்டம்பர் 5, 2022 கொண்டு வராங்க சென்னையில். ஸோ இது எதுக்கு அப்படின்னா ஸோ 10th வந்து 400க்கு மேலே மார்க் எடுக்கிற பெஸ்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து உண்டு உறைவிடம் கூடிய இலவச பயிற்சி வழங்குவாங்க. எதுக்கு அப்படின்னா நுழைவுத் தேர்வுக்காண்டி. ஸோ காலேஜில் அவங்களுக்கு சேர்றதுக்கான எக்ஸாம்ஸுக்கான நுழைவுத் தேர்வுக்காண்டி இலவச பயிற்சியும் வழங்குறாங்க. ஸோ அடுத்ததாக புன்னகை திட்டம் மார்ச் 9, 2023 கொண்டு வந்திருப்பாங்க சென்னையில். ஸோ இது எதுக்குன்னா புன்னகைனாலே பல் சம்பந்தமானது. ஸோ பள்ளி மாணவர்களுடைய பல் பாதுகாப்புக்கான திட்டம் தான் இந்த புன்னகை திட்டம். ஸோ புன்னகை திட்டம் மார்ச் 9, 2023. ஸோ அடுத்ததான் மனம் திட்டம். ஸோ இது ஒரு முக்கியமான திட்டம். ஸோ மனம் அப்படின்னா என்னன்னா மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அண்டு சப்போர்ட் ப்ரோக்ராம். மனம் திட்டம் எதுக்கானது? மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அண்ட் சப்போர்ட் ப்ரோக்ராம். டிசம்பர் 22, 2022 கொண்டு வரப்பட்டது. ஸோ 22 ஸோ சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மனநல காப்பகத்தில் தான் இந்த திட்டம் முதல் முறையாக கொண்டு வராங்க. ஸோ இதற்கான நிதி வந்து 40 கோடி. ஸோ இது முக்கியமாக யாருக்காண்டி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மருத்துவ மாணவர்களுக்காண்டி. ஸோ மருத்துவ மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய மனநலத்தை பாதுகாக்கும் பொருட்டு போடப்பட்டது. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இதுக்காண்டி இலவச அவசர உதவி எண்ணும் வழங்கியிருக்காங்க. ஸோ 14416 இதுதான் இதுக்கான மனம் திட்டத்துடைய இலவச அவசர உதவி எண். ஸோ இது வந்து மருத்துவ மாணவர்கள் வந்து அவங்களுடைய மனநலத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். ஸோ அடுத்ததான் மணற்கேணி செயலி. ஸோ இது ஒரு ஆப் மூலியமாக குழந்தைகளுக்கு பாடம் கற்பிக்க கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்.
ஜூலை 15 2023. ஸோ ஜூலை 15 என்னது காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள், கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஸோ தாம்பரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பள்ளி மாணவர்களுக்கான பாடங்களை வந்து காணொளி மூலயமாவே கற்பிக்கும் செயலி தான் இந்த மணற்கேணி செயலி. ஸோ இதில் வந்து 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டங்கள் வந்து கற்பிக்கப்படுது. ஸோ அடுத்ததுல 2 முக்கியமான தினம் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ ஃபஸ்ட்டு வந்து புதுமை பெண்கள் திட்டம். செப்டம்பர் 15 அண்ணாதுரை அவர்களுடைய பிறந்த நாளான செப்டம்பர் 15 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு மாற்று திட்டம் தான். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து தாலிக்கு தங்கமும் திருமணத்துக்கு உதவித்தொகையும் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த திட்டத்தை மாற்றி அமைச்சு ஸோ பெண்கள் வந்து உயர்கல்வி போகிறதுக்காண்டி அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குறதா திட்டமாக மாற்றிருக்காங்க. ஸோ மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம். ஸோ இதன் மூலயமா அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு வந்து 1000 ரூபாய் மாதம் வந்து உதவித்தொகை வழங்குறாங்க. ஸோ ரொம்பவே முக்கியமான திட்டம். ஸோ உயர்கல்வி சேர்க்கையை மேலுமே இந்த திட்டம் வந்து அதிகப்படுத்தியிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம். ஸோ இது வந்து பெண்களுக்கு. ஸோ இதே திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற பெயரில் ஆண்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 9 2024 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பெண்களுக்குன்னா புதுமை பெண்கள் திட்டம். ஸோ இதே திட்டம் வந்து மாணவர்களுக்காண்டி தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்ற பெயரில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 9 என்னது உலக பழங்குடியினர் நாள் தான் ஆகஸ்ட் 9. கோயம்புத்தூரில் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவுமே முக்கியம். ஸோ இது வந்து புதுமை பெண்கள் வந்து ஆல்ரெடி நிறையவே எக்ஸாமில் கேட்டுட்டாங்க. ஸோ அடுத்து வேணால் இந்த தமிழ் புதல்வனை பற்றி கேட்குறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போ கொண்டு வந்திருக்காங்க ஆகஸ்ட் 9 2024. ஸோ எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்றது முக்கியம், கோயம்புத்தூரில். ஸோ அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் உதவி. ஸோ அடுத்ததான் விழுதுகள் திட்டம். ஜனவரி 9 2024 கொண்டு வரப்பட்டிருக்கு. தொடக்கம் சென்னையில். ஸோ தமிழக அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் மூலம் செயல்படுத்துதல். அதாவது அரசு பள்ளிகளில் கொண்டு வர மேம்பாடுகள் எல்லாமே முன்னாள் மாணவர்களுடைய உதவியின் மூலயமா செய்யப்படுது. ஸோ அரசு பள்ளிகளுடைய மேம்பாட்டுக்காண்டி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இது விழுதுகள் திட்டம். ஸோ இந்த ஜனவரி 9 இன்னொரு முக்கியமான தினம். ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸும் கூட. ஜனவரி 9 அப்படின்றது என்னென்னா NRI டே, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம். ஸோ இது எப்படி அழைக்கப்படுது, பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது ஜனவரி 9. ஸோ அடுத்ததான் மகிழ் முற்றம் திட்டம். ஸோ அரசு பள்ளி மாணவர்களுடைய தலைமை பண்பை மேம்படுத்துறதுக்காண்டி கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து மாணவர்களை வந்து 5 பிரிவாக பிரித்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுக்குறதா இந்த திட்டம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த திட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நிறைவு பெறுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய TNPSC ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.